புதுவை பாகம் 5. வணக்கம் நண்பர்களே. புதுச்சேரியில் தங்குவதற்கு ஏராளமான ஹோட்டல்கள் உள்ளன. சொகுசு ரிசார்ட்டுகள் முதல் பட்ஜெட் ஹோட்டல்கள், பாரம்பரிய பிரெஞ்சு பாணி தங்குமிடங்கள் அதாவது ஹெரிடேஜ் ஹோட்டல்கள் மற்றும் பீச் ஹவுஸ்கள் வரை அனைத்து வகையான வசதிகளும் கிடைக்கின்றன. லே பாண்டி பீச் ரிசார்ட் என்பது புதுச்சேரியில் சுண்ணம்பார் நதிக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே அமைந்துள்ள ஒரு உயர்தர 5 நட்சத்திர ஓய்வு விடுதியாகும். ஓஷன் ஸ்ப்ரே என்பது இந்தியாவின் புதுச்சேரியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற 5 நட்சத்திர சொகுசு விடுதியாகும். இது கலபேட்க்கு அருகில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. மேலும் இது தனது பரந்த 23 ஏக்கர் நிலப்பரப்பு, பெரிய செயற்கை ஏரி மற்றும் ஒரு பிரம்மாண்டமான நீச்சல் குளத்திற்காக அறியப்படுகிறது. ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு உயர்தர செல்லப் பிராணிகளை அனுமதிக்கும் ரிசார்ட் ஆகும். புதுச்சேரிக்கு அருகிலுள்ள கோரமண்டல் கடற்கரையில் அமைந்துள்ள 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த சொகுசு கடற்கரை ரிசார்ட் தான் டூன் எக்கோ வில்லேஜ் அண்ட் ஸ்பா. பேலஸ் டி மஹே சிஜிஹெச் எர்த் அதன் பிரெஞ்சு காலனித்துவ கட்டடக்கலை, வெள்ளை சுவர்கள் மற்றும் உயர்வான அழைக்கு கதவுகளுக்காக புகழ்பெற்ற ஒரு சொகுசு 5 நட்சத்திர புட்டீக் ஹோட்டலாகும். புதுச்சேரியில் உள்ள சிஜிஹெச் எர்த் புட்டீக் ஹோட்டலான மெய்சன் பெருமாள் பிராங்கோ தமிழ் கட்டடக்கலையை இணைத்து 10 அறைகளுடன் புனரமைக்கப்பட்ட 130 ஆண்டுகள் பழமையான செட்டியார் மாளிகையாகும். லா வில்லா என்பது பாண்டிச்சேரியின் வைட் டவுனின் மையப்பகுதியில் அமைந்துள்ள உயர் மதிப்பீடாகிய ஒரு ஆடம்பரமான புட்டீக் ஹோட்டலாகும். புதுச்சேரியின் மையப்பகுதியில் ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டர் அண்ட் சூட்ஸ் அமைந்துள்ளது. இது 145 அறைகளை வழங்கும் ஒரு பிரபலமான 4 நட்சத்திர ஹோட்டலாகும். ஹோட்டல் அதிதி டிஜிஐ கிராண்ட் நகரத்தின் மையப்பகுதியில் பிரம்மாண்ட கடற்கரைக்கு சுமார் 1.4 கிலோமீட்டர் தொலைவிலும் பிரெஞ்சு காலனிக்கு அருகிலும் அமைந்துள்ள ஒரு 3 நட்சத்திர 60 அறைகள் கொண்ட ஹோட்டலாகும். சூரியவம்சம் புகழ் டாடா குழுமத்தை சேர்ந்த ஜிஞ்சர் ஹோட்டல் புதுச்சேரியில் தங்குவதற்கு ஒரு சிறந்த பட்ஜெட் ஹோட்டலாகும். இது கருவாடிக்குப்பம் மெயின் ரோட்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு அருகேயே அமைந்துள்ளது. புதுச்சேரியின் ஹெரிடேஜ் டவுனில் உள்ள ஜவஹர்லால் நேரு தெருவில் அமைந்துள்ள ஃபேப் ஹோட்டல் சாந்தி ஹோட்டலாகும். இதன் மையமான இடவிளைவும் சுத்தமான குளிரூட்டப்பட்ட அறைகளும் ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமம், புரோமெனேட் கடற்கரை போன்ற இடங்களுக்கு எளிதில் செல்லக்கூடிய அணுகுமுறையிற்காக உயர்வாக மதிப்பிடப்பட்டுள்ளது. லாஸ்பெட்டில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் புதுச்சேரி அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் 2015ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட ஒரு பிரபலமான கல்வி மையமாகும். இது அறிவியலை ஊக்குவிக்கும் நோக்கில் 50 இருக்கைகள் கொண்ட டிஜிட்டல் கோளரங்கம், ஒரு வன்னி அறிவியல் கண்காட்சியம், ஒரு கடல்வாழ் உயிரினங்கள் கண்காட்சியம் மற்றும் 3 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு அறிவியல் பூங்காமை கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கே. காமராஜரை கௌரவிக்கும் வகையில் லாஸ்பெட்டில் கிழக்கு கடற்கரை சாலையில் 2022இல் திறந்து வைக்கப்பட்ட ஒரு நினைவு வளாகமாகும். இது ஒரு அருங்காட்சியம், நூலகம், கலைக்கூடம் மற்றும் பெரிய கலையரங்கை கொண்ட ஒரு கலாச்சார மையமாக செயல்படுகிறது. மேலும் இது கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளையும் நடத்துகிறது. புதுச்சேரியில் உள்ள முக்கிய விளையாட்டு அரங்குகள். புதுச்சேரியின் முதன்மையான விளையாட்டு மைதானம் உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு வளாகமாகும். இதில் செயற்கை அத்லெட்டிக் தடம், கால்பந்து, ஹாக்கி மற்றும் பூப்பந்து வசதிகள் உள்ளன. மற்ற முக்கிய மைதானங்களில் ராஜீவ்காந்தி கிரிக்கெட் மைதானம், கலபேட், திருவள்ளுவர் மைதானம் மற்றும் கோரிமேட்டில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட காவலர் கிரிக்கெட் மைதானம் அடங்கும். புதுச்சேரியின் வம்பகீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கம் ஒரு பல்நோக்க விளையாட்டு மையமாகும். இங்கு கூடைப்பந்து, கைப்பந்து, இறகுபந்து மற்றும் மேசைப்பந்து விளையாடுவதற்கான வசதிகள் உள்ளன. அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் உள்ளூர் விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சிறிய மைதானமாகும். புதுச்சேரி ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலின் நிர்வாகத்தின் கீழுள்ள இந்த வளாகங்களில் ஆண்டு முழுவதும் பல்வேறு கால்பந்து, கிரிக்கெட் மற்றும் தடகள போட்டிகள் நடைபெறுகின்றன. வழக்கமாக நம் ஊர் பக்கங்களில் உள்ள மைதானங்களில் கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி, கிட்டிப்புல் மாதிரியான விளையாட்டு ஆர்வலர்கள் விளையாடுவதை பார்த்திருப்போம். புதுச்சேரி நகரில் உள்ள மைதானங்களில் இந்த விளையாட்டுடன் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் கைகளில் இரும்பு பந்துகளை வைத்துக்கொண்டு விளையாடுவதையும் பார்க்கலாம். அந்த விளையாட்டின் பெயர் பெத்தாங், அதாவது கேம் ஆஃப் போல்ஸ் அல்லது பெத்தாங். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜூலிஸ் லீ நோயர் 1907இல் இந்த விளையாட்டை வடிவமைத்துள்ளார்.
பிரான்சில் இந்த விளையாட்டு மிகவும் பிரபலம். இந்தியாவில் பாண்டிச்சேரி உட்பட சில மாநிலங்களில் மட்டும்தான் பெத்தாங் விளையாடப்பட்டு வருகிறது. பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனியா இருந்ததுதான் பெத்தாங் இங்கு விளையாட முக்கிய காரணம். பிரான்ஸ் ராணுவத்தில் வேலை பார்த்த சில பேர் ஓய்வுக்காக பாண்டிச்சேரி வரும்போது பொழுதுபோக்குக்காக பெத்தாங் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே இந்த மண்ணோட விளையாட்டா மாறியிருக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.